ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேடிக்க முடியும் அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம் கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை படைத்ததன் நோக்கமே அவரை நம்ம எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ கிருபை நம்ம மேலே பெருகுகிறது. இந்த தேவ கிருபை நம்மளை வழிநடத்துகிறது, தாங்கி செல்கிறது, நம்மளை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிறதா இருக்கிறது. நல்ல கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா பாடலை பாடி, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிலைச்சாலை கதவும் அதிரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். ஃபாதர், நன்றி இயேசுப்பா. ஆமென். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். இதை நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் பொழுதே, ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரை இந்த பாடலை பாடி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டு வெண்டீர்களோ அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சிறையிருப்பிலிருந்து அவர் உங்களை வெளிப்பட பண்ணி உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கனம் உண்டாக போகிறது. யார் மத்தியில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு உங்களை மரியாதை கொடுக்கிற அளவுக்கு, உங்களுக்கு மதிப்பு கூடும் அளவுக்கு கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். உன்னை நான் எப்படி கைவிடுவேன் மகளே, உன்னை எப்படி மறப்பேன் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சகோதரனே, சகோதரியை, நீ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. யாரால் மறக்கப்பட்டிருந்தாலும் நினைக்கிற தேவன், உன்னை உருவாக்கின தேவன், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கின தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னை நினைக்கிறார். ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய சிறையிருப்புகளை மாற்றும்படியாக அவர் நினைக்கிறார். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது இஸ்ரவேலுக்கு களிப்பு உண்டாகும், யாக்கோபுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். சங்கீதம் 14 வாசிக்கிற உங்களுக்கு களிப்பு உண்டாக போகிறது, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது. தேங்க்யூ இயேசப்பா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. யோசேப்புடைய சிறையிருப்பை திருப்பின தேவன், நீங்கள் அனுபவித்துக் கொடுக்கிற எல்லா சிறையிருப்பிலிருந்தும் அவர் உங்களை திருப்பி கொண்டிருக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல சிறையிருப்பை திருப்பி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ இயேசப்பா. தேங்க்யூ. உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறார், உங்களை உயர்த்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். இன்று நீங்கள் கடன் என்கிற சிறையில் இல்லை, இறை என்ற சிறையில் இல்லை. எத்தனை நாட்களுக்கு இந்த பிசாசினுடைய போராட்டம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தராகிய தேவன் உன்னை எல்லா பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அடிக்கடி பயமுறுத்துகிற பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்புகிறார். ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் எல்லாருடைய சிறையிருப்பையும் திரும்புகிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா. அவன் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உங்கள் கிருபை வேண்டும் அப்பா, உங்கள் கிருபை போதும் அப்பா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. ஆமென். உங்களுடைய கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நீர் இல்லாமல் என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. இந்த கிருபை நம்மளை தாங்கி நடத்துறதா இருக்கிறது. என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே அப்படி கிருபை என்னை தாங்குகிறது. ஆமேனப்பா. என்னை இந்த மட்டுமா என்னை வளர்த்தி கொண்டு வந்தது உங்க கிருபையப்பா. உங்க கிருபை எங்கள் மேல இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கிருபை இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக இந்த கிருபை நம்மளை தாங்கி வருகிறதா இருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். இந்த கிருபை உங்கள் தேவைகளை சந்திக்கிறது. இந்த கிருபை உங்களை வழி நடத்துகிறது. தேங்க்யூ.
அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே, இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தின உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தின உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. தேங்க்யூ சுவாமினப்பா, அந்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய பிரசனத்தில் அமர வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காய் நன்றி இயேசப்பா. இந்த ஆராதனையை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய அற்புதங்களை நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் கூட ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஒவ்வொருவரை தொட்டு நீங்கள் சுகமாக்குறதற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. ரட்சிக்கப்படாத மக்களை எல்லாம் கர்த்தர் இந்த வெளில தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஆண்டவரை கணவன்மார் மனைவிமார் பிள்ளைகளை தொடுகிறதற்காய் கூட ஸ்தோத்திரம். உங்க அன்பின் வல்லமையை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஹல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நான் உண்மையில் அன்பா இருக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். உன்னை யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ, உன்னை அசட்டை பண்ணினவர்கள் யாவரும் உன் காலடியில் வந்து பணியும்படி நான் செய்வேன். நீ கர்த்தருடைய நகரம் என்று அழைக்கப்பட போகிறாய். உன்னை நித்திய மாட்சிமையாய் வைப்பேன். உன்னை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். உன்னை நித்திய மாட்சிமையாய் வைப்பேன். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன்.
ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்களை புகழ்ச்சியாய் வைக்கிறார். அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். யாரால் ஒதுக்கப்பட்டீர்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் இந்த வேலையில் ஆறுதல் படுத்துகிறதற்காக கூட ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எப்படி நடக்குங்கிறதே தெரியல, இன்னைக்கு நான் ஒரு தனிமையான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனிமையில் இல்லை மகனே மகளே, நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. தேங்க்யூ இயேசுப்பா. நீங்கள் இன்னொங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதோட பிரசனத்தை நீங்கள் உணர்ந்து ஆராதிக்கிறீர்கள். தேங்க்யூ ஆண்டவரே. கர்த்தர் இந்த தனிமை என்கிற உணர்வை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுகிறார். தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வதை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய எல்லாவற்றிலும் தேவன் கூட இருப்பதை, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர் உங்களோடு கூட இருப்பதை நிரூபிக்க போகிறார். தேங்க்யூ இயேசப்பா. அந்த அன்பு உங்களை தேற்றுகிற அன்பு, அந்த அன்பு உங்களை ஆறுதல் படுத்துகிற அன்பு, அந்த அன்பு உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் அன்பு, அந்த அன்பு உங்களை தூக்கி சுமக்கும் அன்பு, அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் வழி நடத்துகிற அன்பு. தேங்க்யூ இயேசப்பா. உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா
மரணத்தை ஜெயித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் நீங்களும் மரணத்தை ஜெயிப்பீர்கள். ஜீவனின் அதிபதி உங்களுக்குள் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். அவர் மரண பள்ளத்தாக்கை அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். மரண படுக்கையிலிருந்து உங்களை எழுந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய எல்லா மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நீங்கள் உயிர் வாழ்கிறதே கம்மியான நாட்கள்னு சொல்லலாம். உங்களுடைய ஆயுசை நீடிக்க பண்ணுகிற தேவன் அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அந்த ஜீவன் தருகிற தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் உங்களுக்குள்ள அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். உங்களுக்கு சொந்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுக்கு சொந்தமானவர்களை மரண படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை அவருடைய அன்பை உங்களுடையவர்களுக்கு காட்டுகிறார். தேங்க்யூ இயேசப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எழுதப்பட்டதே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாய் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய தழும்புகளால் உங்களுடையவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் குணமாய் கொண்டிருக்கிறார்கள். 1 Peter 2:24 படி. தேங்க்யூ இயேசப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். புதிய ஜீவனை அவர் கொடுக்கிறார். புதிய பலனை அவர் கொடுக்கிறார். புதிய வல்லமை அவர் கொடுக்கிறார். நடக்க முடியாத கால்கள் அவர் பலத்தை கொடுக்கிறார். உங்கள் கால்களை மான் கால்களை போல துள்ள பண்ணுகிற தேவன். உங்கள் எலும்புகள் இருக்கிற பிரச்சனைகளை அவர் சரி பண்ணுகிறார். இது என்னவா முடியுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவன் அந்த கால்கள் இருக்கிற பிரச்சனையை சரி செய்து உங்களை நடக்க வைக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவர் உங்கள் எலும்புகளை நினைவுள்ளதாக்கி உங்கள் பாதங்களில் இருக்கிற வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் உங்கள் எலும்புகள் இருக்கிற வலிகளெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நீங்கள் முந்தி எப்படி ஆக்டிவாக நடந்தீங்களோ அப்படி நடக்கும்படி அவர் கிருபை செய்கிறார். ஆவே அவர் இழந்து போனதை திரும்ப நமக்கு தரும்படி வந்திருக்கிறார். இந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை இழந்து போன சுகத்தை அவர் இப்பொழுது தரும்படி உங்களுக்கு வந்திருக்கிறார். அந்த வல்லமையின் தேவன் உங்களுக்குள் எடுக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். இந்த கால்வழியிலிருந்து ரட்சிப்பார். மரண படுக்கையிலிருந்து ரட்சித்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. நீர் மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே. நான் எதற்கு பயப்பட மாட்டேனப்பா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சுகத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். எதை நம்ப போகிறீர்கள்? உங்கள் உடம்பு சொல்வதையா அல்லது உங்களுடைய வியாதி சொல்லுவதையா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுவதையா? எதை நம்ப போகிறீர்கள்? நீங்கள் நம்புவதை வைத்து உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசப்பா, இந்த சூழ்நிலையில் நான் உங்களே நம்புகிறேன்ப்பா. அவர் நம்பப்படத்தக்கவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். தேங்க்யூ இயேசப்பா. அவர் உங்களுக்கு ஆப்ரேஷனே இல்லாமலே சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். தேங்க்யூ இயேசப்பா. நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. Thank you Lord. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஏனால் உயிரோடு இருக்கிற மீட்பர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தருகிறார். அன்றைக்கு யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிற மீட்பர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பி தந்தார் யோபுக்கு. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டது போல இழந்து போன ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறீர்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் யாரெல்லாம் மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் மறக்க முடியாமல் அவங்க செஞ்ச காரியங்களை மறக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் மன்னிக்கத்தக்கதாக இருதயத்தை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர்களை மன்னிக்கத்தக்கதான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கான ஜெபிப்பதற்கான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த எல்லா விதமான உங்களை துன்பப்படுத்தின சம்பவங்கள், உங்களை அளவைத்த எல்லா சம்பவங்களிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார்.
அவர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார். மனதில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறார். அவர் புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களே அதை நினச்சி பார்த்தா கூட அது உங்கள் மைண்டுக்கு வரவே வராது. அந்த லெவலுக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளாக அவர் விரும்புகிற நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார். உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேங்க்யூ எசப்பா, உமக்கு நன்றி சுவாமி. தேங்க்யூ லார்ட். அப்பா, அந்த ஆராதனையில் ஆராய்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையை அவர்கள் என்ன பர்பஸோடு கூட அவங்களை ஆராதித்தாங்களோ ஆண்டவரே, அவங்க என்ன அப்பா அற்புதத்துக்காக அவங்க எதிர்பார்த்து ஆராதித்தாங்களோ அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்படி செய்வீராக. என் மீட்பராகிய நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை செயல்படுகிறதற்காக நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவரும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுப்பா நீங்கள் அவங்களுக்கு பெற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அற்புத சாட்சியாய் நிறுத்துங்க இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மைபிளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். காட் பிளஸ் யூ.